அனைவருக்கும் வணக்கம். ஆர்ஆர் ஃபுட் ப்ரொடக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடிய வாய்ப்பற்றல் என்ற திருக்குறளுக்கு இணங்க நாங்கள் இங்கே ஃபுல் ரெடி செஞ்சு தரோம். இன்றைக்கி நம்ம பஃபலோ கீ கவு கீ செய்யறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பஃபலோ கீ 1 லிட்டர் வந்து 1000 rupees, கவு கீ 1 லிட்டர் 850 rupees. நம்ம வீட்டில் பால் ஆடெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது கொஞ்ச நாள் சேமித்து வச்சு அதை அப்படியே என்ன பண்ணணும், மிக்சியில் போடுங்க. நீங்கள் தயிர் துவைய வச்சும் கடையெல்லாம் இப்படியும் ஒரு முறை இருக்குது. அதில் நிறைய ஐஸ் கட்டி டியூப்ஸ்லாம் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ண விடுங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். இன்னும் கொஞ்சம் நல்லா மிக்சியை வந்து பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ண பிறகு அதில் இருக்க வெண்ணெய்கள்லாம் நல்லா திரண்டு இதெல்லாம் அழகாக மேலே மிதக்கிட்டு வரும். இப்போ இது கரெக்டான பருவம். இந்த ஸ்டேட்டஸில் நம்ம மேலே இருக்க அந்த வெண்ணெய்கள்லாம் அப்படியே கையால் எடுத்து நல்லா கையால் அப்படியே திரட்டி பாருங்கள். நல்லா அழகாக உருண்டையாக வந்துடும். இப்போ இது கீழே வச்சிங்கன்னா உருக ஆரம்பிச்சிடும். இது ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த தண்ணியில் அதை போட்டு வச்சுக்கலாம். அப்படியே மெல்ட் ஆகாமல் இருக்கும். இதை போல் எல்லாத்தையும் அழகாக சேகரித்து எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ ஒரு வானல் வச்சு இந்த வெண்ணெயெல்லாம் காய்ச்ச போகிறோம். அடுப்பு நல்லா ஸ்பீடில் வச்சு இதை நல்லா காய்ங்க. இந்த போல் ஆகிடும். இந்த மாதிரி ஆன பிறகு நல்லா கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி கொதிச்சுட்டு மேலே பாருங்கள் கீ வந்து அப்படியே நல்லா திரண்டு வருது. இப்போ இந்த மாதிரி கண்டிஷன் வந்த பிறகு அடுப்பை வந்து சிம்மில் பண்ணிவிடுங்க. சிம்மில் பண்ண பிறகு இந்த மாதிரி கலர் வந்து சேஞ்சபிள் ஆகிடும். இதை கரெக்டான ஸ்டேட்டஸு. இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ முருங்கை கொழுந்து இருந்தால் அப்போ அதோடு போட்டு வச்சுருங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்துடும். பொரிஞ்சிட்டு ஒரு 1/2 hour கழித்து நெய்லாம் நல்லா ஆறின பிறகு வேறு ஒரு பாத்திரத்தில் நல்லா வடிகட்டி மாற்றி வச்சுக்கோங்க. ஒரு 3 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நெய் வந்து இந்த மாதிரி கலரில் அழகாக இருக்கும். இப்போ நம்ம இது நல்ல நெய்யா அப்படின்றத டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தண்ணியில் போட்டு பார்த்திங்கன்னா மேலே நல்லா மிதக்குச்சுன்னா அது நல்ல நெய். அதுவே அடியில் போயிடுச்சு, தண்ணிக்கு அடியில் போயிடுச்சு அப்படின்னா அதில் ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். இதே போல் பஃபலோ கீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு பாருங்கள். வெண்ணெய்லாம் நல்லா அழகாக திரண்டு எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ காய்ச்ச போகிறோம். ஒரு வானல் வச்சு நல்லா இது அடுப்பு நல்லா ஸ்பீடில் வைங்க. நல்லா இந்த போல் அழகாக கொதி வர மாதிரி இருக்கும். நல்லா கொதிக்கும். கொதித்த பிறகு அதோடைய அந்த பதம் வர வரைக்கும் நல்லா ஸ்பீடாகவே வச்சுருங்க. இப்போ பாருங்கள் நல்லா கீ வந்து நல்லா மேலே திரண்டு வந்துருச்சு. இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி கலர் வந்துருச்சு பாருங்கள். இது கரெக்டான ஸ்டேஜ். அடுப்பை இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அதே போல் முருங்கை கொழுந்து அதில் போட்டுருங்க. நல்லா அந்த ஹீட்லேயே நல்லா பொரிஞ்சிட்ட பிறகு அதை ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட்டஸில் இருக்கும். இதுவும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு இதை போல் தான். மேலே மிதக்குச்சுன்னா அது நல்லெண்ணெய், அடியில் போயிடுச்சுன்னா அது வந்து ஏதாவது மிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த நெய் வேணும்னா இந்த நம்பருக்கு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.